மருத்துவம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் மருத்துவத்துல நம்ம அதிகம் சேர்த்து விடுவோம், நர்ஸா போறதுக்கு அதிகம் சேர்த்து விடுவோம். ஏன்னா அங்கெல்லாம் அதுல எல்லாம் போனா உட்கார்ந்த இடத்துல குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கலாங்க. என்ன என்ன நோய் இருக்குன்னு பார்க்கணும், நோய்க்கு சிகிச்சை கொடுக்கணும், இதுதான். ஏன் மற்ற இடத்துக்கு எல்லாம் போக கூடாதுன்னா, ஏன் இவங்க ராணுவத்துக்கு வரக்கூடாதா, காவல்துறைக்கு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு கேட்டா, படாத இடத்துல பட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆண்களுக்கெல்லாம் படக்கூடிய இடத்துலதான் படுமா? இப்ப ஆண்களை ராணுவத்திலும் காவல்துறையிலும் படிக்க அனுமதி செய்த இந்த சமூகம் பெண்களை சேர்க்க விடல. மருத்துவத்துல இன்னைக்கும் சேர்க்கிறோம், நர்சிங் துறையில சேர்க்கிறோம். ஆனால் பல 1800 19ஆம் நூற்றாண்டுகளில் மருத்துவத்தில் கூட பெண்களை சேர்க்க முடியாத நிலை இருந்தது. அப்ப மிஸ்டர் பேரி என்பவர் இப்போ மருத்துவ கல்லூரியில சேர்றாங்க. அப்ப சொல்றாங்க, இதே கலாச்சார கவர்கள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, அமெரிக்காவில உலக நாடுகளிலும் இருந்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, மருத்துவத்துல எல்லாம் பெண்கள் படிக்க வரக்கூடாதுங்க, மருத்துவம் ஆண்களுக்கானது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, போய் சேர்றாங்க, படிக்கிறாங்க, பட்டம் பெறுகிறார். உலகத்திலேயே முதலாக மருத்துவம் படித்து பட்டம் பெற்றவர் அவர். உலகத்திலேயே முதலாக சிசேரியன் செய்து தாயையும் குழந்தையையும் நலமாக கொண்டு வந்த முதல் பெண் மருத்துவர் அவர்தான். இதெல்லாம் செய்தியானா இது எதுவுமே செய்தி கிடையாது. எது செய்தி என்றால், தான் படித்து முடித்து வேலை பார்த்து ஏன் இறக்கும் தருவாய் வரை அந்த பெண் பெண்ணாக இல்லை, ஆண் வேடம் போட்டு படித்து கடைசி இறக்கிற வரை ஆண் வேடத்தோடு இருந்தார் என்று சொன்னால் எவ்வளவு வழிகளை தாங்கி கொண்டு அவர் இருந்திருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண் வேடம் போட்டுக்கிட்டு ஆன மாதிரி படிப்பது மட்டுமல்ல, படிச்சு வேலைக்கு போய் ஒரு ராணுவத்துல, பிரிட்டிஷ் ராணுவத்துல பணியாற்றுறாங்க. பணியாற்றி அப்ப கூட வெளியில சொல்லல, அவர் இறந்ததற்கு பிறகுதான் தெரிந்தது அவர் ஒரு பெண் என்று. அப்போ தான் பெண் என்ற அடையாளத்தை சொல்லிட்டு படிக்க முடியாம இருந்த ஒரு காலகட்டத்துல படிச்சு அவங்கெல்லாம் மருத்துவராக இருந்ததனால்தான் இன்றைக்கு பல பெண்கள் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. பொறியியல் துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும், சட்டத்துறையாக இருந்தாலும், ஏன் பள்ளிக்கூட வாசலை மிதிப்பதற்கு கூட அருகதையற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தவர்கள் நாம். இது இந்த மதம் அந்த மதம் கிடையாது, இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் கிடையாது. எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், எல்லா ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதிக்கு அடிமை, இந்த ஜாதி இந்த ஜாதிக்கு அடிமைன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனால் எல்லா ஜாதியிலையும் பொதுவான அடிமைகள் உண்டு என்று சொன்னால் அவர்கள் பெண்கள். பெண்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வலிமை கிடையாது. பெண்களுக்கு அவ்வளவு கட்டுக்கோப்பான உடல் எல்லாம் கிடையாதுங்க. பெண்கள் ஒருத்தவங்க அடிச்சா திருப்பி இன்னைக்கு அடிக்கணும், அது வேற விஷயம். கோவை சரலாமா மாஞ்சி மாஞ்சி அடிச்ச மாதிரி இன்னைக்கு வீட்டுக்குள்ள போட்டு அடிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் பொது வெளியில் சொல்லப்பட்ட கற்பிதம் என்னன்னா, பெண்களுக்கு அந்த அளவுக்கு உடல் வலிமை கிடையாது, பெண்களால வலிமையோடு போராட முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த வாதத்தை எல்லாம் எடுத்து வைக்கிற பொழுதுதான் நாம கொஞ்சம் வாதத்தை எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, பெண்கள் வலிமை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலகட்டத்தினுடைய தொடக்கத்துல அமேசஸ் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்தது. அது பெண் இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த இனத்துல இருக்கிறவங்க ஏன் அவங்களுக்கு அமேசஸ்னு பேர் வந்ததுன்னா, மேசஸ் அப்படின்னா மார்பகம் என்று பொருள், ஆ அப்படின்னா இல்லை என்று பொருள். இப்ப சுத்தம்னா அசுத்தம்னா சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது பொருள் மாதிரி, அமேசஸ்னா மார்பகம் அற்றவர்கள் என்று பொருள். ஏன் அவர்களுக்கு அமேசஸ்னு பேர் வந்ததுன்னா, அமேசான் காடுகளில் வாழ்ந்ததனால் அமேசஸ்னு பேர் வரல, தன்னுடைய ஒரு பக்கம் மார்பகத்தை அறுத்தெறிந்ததனால் அவர்களுக்கு அமேசஸ் என்று பெயர் வந்தது. ஏன் ஒரு பக்கம் மார்பகத்தை அறுத்தெறிஞ்சாங்கன்னா, இந்த வேட்டையாடுகிற பொழுது வில்ல தூக்கி இப்படி அம்பு எய்துகிற பொழுது ஒரு பக்கம் மார்பு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பக்கம் மார்பை அறுத்தெறிந்து வாழ்வியலை நடத்தியவர்கள் அமேசஸ் என்ற இனத்தை சார்ந்தவர்கள். அப்பேற்பட்ட இனத்தை தான் இன்னைக்கு வலிமையற்றவர்கள்னு சொல்றோம், அப்பேற்பட்ட இனத்தை தான் தற்காத்து கொள்ள முடியாதவர்கள்னு சொல்றோம். அப்பேற்பட்ட பெண்ணினத்தை தான்
அடிமையாகவே இருக்க தகுதி பெற்றவர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப ஒண்ணு உடைஞ்சு போச்சு, வலிமையற்றவர்கள் சொல்ற வாதம் உடைஞ்சு போச்சு. இன்னொன்னு என்னன்னா, ஆண்களை மாதிரி பெண்களால இருக்க முடியாதுங்க, ஆண்களை மாதிரி பெண்களால வேலை பார்க்க முடியாதுங்கன்னு சொன்னாங்க. அப்பொழுது இந்த சமுதாயத்தில் ஒரு வாதத்தை எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருந்தது. என்ன அப்படின்னா, கிரேக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரேக்கத்தின் மீது போர் தொடுக்கப்படுகிறது. அந்த போர் தொடுக்கிற பொழுது ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சிருச்சு, கிரேக்கமே அழிவு பாதைக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த சரணடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சரணடைகிற இடத்துக்கு கிரேக்கம் போயிடுச்சு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான், கிரேக்கத்தினுடைய வாழ்வு முடிந்து விட்டது, கிரேக்கம் அண்டை நாட்டுக்கு அடிபணிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஒரு அப்பாவும் பொண்ணும் வராங்க. அந்த அப்பாவும் பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் இரவுல கடலுக்கு அடியில போய் அந்த கப்பல்கள், எதிரி நாட்டினுடைய கப்பல்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கயிறை அறுத்து விடுறாங்க, அப்பாவும் பொண்ணும். அந்த பொண்ணினுடைய பெயர் ஹெத்னா. அந்த பொண்ணுக்கு 10 வயசுல இருந்து நீச்சல் சொல்லி கொடுத்திருக்கிறார் தந்தை. அப்ப இருந்த காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீச்சல் எதுவுமே சொல்லி கொடுக்க கூடாது. பொண்ணுனா அடக்கமா இருக்கணும், ஆண்களுக்கு அடிபணிஞ்சிருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, குலுங்கி சிரிக்க கூடாது, அடுப்பங்கரை விட்டு வெளியில வரக்கூடாது. இதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருந்த நியதி. இங்க அங்கெல்லாம் கிடையாது, எல்லா நாட்டிலையும் அதுதான் நியதி. அப்ப அந்த பொண்ணுக்கு நீச்சல் கத்துக் கொடுக்க கூடாதுன்னு சொன்னப்ப அதையெல்லாம் மீறி தன்னுடைய பெண்ணிற்கு அந்த தகப்பனார் நீச்சல் கத்துக் கொடுக்கிறார். அதுதான் பின்னாடி ஒரு நாட்டினுடைய தன்மானத்தையே காத்திருக்கிறது. அந்த பொண்ணு கீழே போய், அப்பாவும் பொண்ணு கீழே போய் அந்த கப்பலினுடைய கட்டி வச்சிருந்த கயிறெல்லாம் அறுக்குறாங்க. அந்த கயிறை அறுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கள் வைத்திருந்த கப்பல்கள் எல்லாம் அதிகாலையில ஒன்று கொண்டு மோதிக்கொண்டு எதிர்த்து போரிட முடியாமல் கிரேக்கம் மறுவாழ்வு பெற்றது. கிரேக்கம் மறுவாழ்வு பெற்றதற்கு காரணம் ஹெட்னா என்ற அந்த ஒரு பெண் என்று சொன்னால், ஆண்களால் முடிந்தது பெண்களாலும் முடியும் என்பதனை ஹெட்னா என்ற பெண் அன்றைக்கு நிரூபித்திருப்பதுதான் காரணம். இப்ப நான் சொன்ன அமேசஸோ இல்ல ஹெட்னாவோ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அடுத்ததாக சொல்ல போகிற தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு 2-3 அவர்களுடைய பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி சொன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில், இந்து சமுதாயத்தில் தேவதாசி முறைன்னு ஒண்ணு இருந்தது. தேவதாசி முறைனா என்னன்னா, லைசன்ஸ் கொடுத்து இந்த பெண்ணை இறைவனுக்கு அடிமையாக்குகிறோம்னு சொல்லி பெண்களை ஒரு பொருளாக பாவித்து தேவதாசிகள் என்று சொல்லி பொட்டு கட்டி கோவில்ல வச்சிருந்தாங்க. அந்த இனத்தில் பிறந்து தேவதாசியாக வளர்க்கப்பட்டு பொது வெளியில வந்து, நான் தேவதாசி இனத்துல தான் பிறந்தேன், அடுத்து வரக்கூடிய ஒரு பெண் கூட தேவதாசி இனத்தில் வளரக்கூடாது என்பதற்காக பொது வெளியில இறங்கி போராடுறாங்க. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசிட்டு இருக்கும் போது மேடையில ஏறி ஒரு கூட்டம், அந்த அம்மாவுக்கு இடுப்பு வரைக்கும் முடி இருக்கும், இடுப்பை தாண்டிய முடி இருக்கும். என்ன ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு நான் ஆம்பளைங்களை எதிர்த்து தேவதாசி முறையை ஒழிப்பேங்கிற, ஆணடிமையை ஒழிப்பேங்கிற, ஆணாதிக்கத்தை ஒழிப்பேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்த மேடையிலேயே ஏறி அவருடைய பிடரி முடியை இழுத்து அந்த முடியை கத்தரித்தார்கள். முடியை கத்தரிச்ச உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கெல்லாம் முடிதான் பெரிய சொத்தே. இன்னைக்கு 40 அடிக்கு முடிய வளர்த்து அமேசான் காடுகளில் உருவான அரிய வகை எண்ணெய் அதெல்லாம் போட்டு அதெல்லாம் பின்னி ஒரு 4 முழம் மல்லிப்பூ வச்சாதான் நம்ம எல்லாம் வெளியிலே போவோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து முடிங்கிறது, முடி மேல அவ்வளவு ஒரு பற்று. அந்த அம்மாவும் முடி மேல பற்றுதலோடு இருந்திருந்தால் என்ன பண்ணிருக்கணும், ஒரு இளையராஜா சேட் பிஜிஎம் போட்டு மூஞ்சில கைய வச்சுட்டு அம்மா அப்படியே உட்கார்ந்துருக்கணும். அதுதானே நடந்திருக்கணும். அவர் என்ன செய்தார் என்றால், இந்த முடிதான் எனக்கு இடையூறா இருந்தது, எங்கேயாவது கிளம்பணும்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவழிக்கிற மாதிரி இருந்தது, நல்ல வேலை நான் வெட்டுறதுக்கு பதிலாக நீங்களே வெட்டிட்டீங்க, இதுவும் எனக்கு சிறந்ததுதான் என்று சொல்லி கத்தரித்த முடியோடு ஏறியும் நான் தேவதாசி ஒழிப்பை பேசுவேன் என்று சொன்ன அந்த பெண் தலைவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இப்ப இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நடுவில் இவங்க எல்லாரும் போராடுறதுக்கு என்ன காரணம்? இவங்க எல்லாம் போராடினது இருக்கட்டும், ஒரு ஆண் சமுதாயத்தில் பிறந்து ஆளை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஐயா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா,
உனக்கு சூடு சொரணையே இல்லையா? யாரை? ஆண்களை பார்த்து கேட்கிறாங்க. உனக்கு சூடு சொரணையே இல்லையா? இப்படி பொம்பளை பிள்ளைங்க உழைப்புல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம அதை கேட்கறதுக்கு தயங்குறோம். ஏன்னா காலைல 6 மணிக்கு ஏஞ்சி வாசலை கூட்டி கோலம் போட்டு பாத்திரம் கழுவி துணி துவைச்சு சமைச்சு அவருக்கு காஃபி போட்டு கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு போறப்ப டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம்.